ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான மை யூனிக் ஸ்கில் மேக்ஸ் மீ ஓபி ஈவன் அட் லெவல் 1 சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லோலோ அப்படிங்கிற ஒரு டஞ்சனில் தான் காய்கறி கிடைக்கும். அந்த இடத்துக்கு தான் இவங்க அடிக்கடி போவாங்க. இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை யூனிக் ஸ்கில் மேக்ஸ் மீ ஓபி ஈவன் அட் லெவல் 1 சீசன் 1 எபிசோட் 4. இப்போ லோலோவோட 4th ஃப்ளோருக்கு இவங்க போறாங்க. ரியோடா இது ஒரு ரேர் மான்ஸ்டர் அப்படின்னு எமிலி சொல்ல போட்டாங்க. நம்ம ஹீரோ அதை ஷூட் பண்றான். அது ஒரு ஐட்டமை டிராப் பண்ணுது. பார்க்க நெக்லஸ் மாதிரி இருக்கு. எமிலி இந்த இது உனக்கு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். எனக்கு அப்படின்னு சொல்லி எமிலி ரொம்ப வெக்கப்படவும், இந்த நெக்லஸ் உன்னோட டிராப் ஐட்டமா டபுள் ஆக்கும், என்ன விட இது உனக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவோம். அது எப்படி உனக்கு தெரியும் எமிலி கேட்கறா. அந்த செயினை எடுக்கும் போதே எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்டு நம்ம ஹீரோ சொல்றான், டிராப் ஐட்டம்காக தான் இதை என்கிட்ட கொடுத்தியா, நான் கூட வேற என்னமோ நினைச்சே தெரியுமா அப்படின்னு எமிலி நம்ம ஹீரோவை அடிக்கிறா. இப்போ அங்க இருக்கிற வவால் எல்லாத்தையும் அடிச்சு போடுவோம். பேம்போ ஷூட் அப்படிங்கிற ஒரு ஐட்டமை டிராப் பண்ணுது. கிட்ட அந்த நெக்லஸ் இருக்கிறதுனால எல்லாம் டபுளா கிடைக்கி. உனக்கு ஹெல்ப் எதுவும் வேணுமா நம்ம ஹீரோ கேட்குவோம். நானே பாத்துக்கிடுவேன் எமிலி வந்துட்டு அந்த பேம்போ ஷூட்டை ஏதோ சமைச்சு கொடுக்குறா. நம்ம ஒரு புது இடத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ சொல்லவும், வெக்கேஷன் மாதிரியா இல்ல மொத்தமா மூவ் ஆக போறியான்னு கேட்கவும், நம்மகிட்ட தான் நிறைய காசு இருக்கே, புது வீட்டுக்கு போகலாம் நம்ம ஹீரோ சொல்றான். எந்த மாதிரி பிளேஸ் உனக்கு பிடிக்கும்னு கேட்கவும், நானும் உன் கூட வரணும்னு கேட்கவும், ஆபியஸா நீ இல்லாம நான் எப்படி போவேன் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஓவரா ஒர்க் பண்ணாம இருந்தா சரி, நீ எந்த இடத்துக்கு போறதா இருந்தாலும் எனக்கும் ஓகே தான் அப்படின்னு எமிலி சொல்றா. ஒரு பெரிய வீட்டுக்கு போறதுக்கு நம்ம நிறைய காசு சேர்த்து வைப்போம் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க. பேம்போ ஷூட்டை நம்ம ஹீரோ கொடுக்கவும், இதை எப்படி அப்ரைசல் பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு எர்சா சொல்றா. நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமான்னு ஒரு லேடி வந்து கேட்கவும், ஒன்னு எடுத்துக்கோங்க நம்ம ஹீரோ சொல்றான். அவளும் அந்த பாம்பு ஷூட்டை வெட்டி சாசை தொட்டு சாப்பிட்டு பாக்குறா. வா, இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு, இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல நான் சாப்பிட்டதே இல்ல, அந்த மொத்த பாம்பு ஷூட்டையும் நானே வாங்கிக்கிறேன், என்ன சொல்ற அப்படின்னு கேட்கவோ, எர்சாவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்றா. சரி நம்ம ஹீரோ கொடுக்குறான். என் வாழ்க்கையிலேயே இவ்வளவு டேஸ்டா நான் சாப்பிட்டது இல்ல, சோ இதுக்கு காசு இவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது அப்படின்னு நிறைய காசு அவ கொடுத்துட்டு போறா. இத்தனோண்டு பாம்பு ஷூட்க்கு 20,000. இது நல்ல டீல் தானே நம்ம ஹீரோ யோசிக்கவும், யாருன்னு தெரியுமான்னு எர்சா கேட்கவும், ஏன் அவ இம்பார்ட்டன்டான ஆளான்னு கேட்கவும், இம்பார்ட்டன்ட்ங்கிற வார்த்தை எல்லாம் பத்தாது, அது எரிக் மேசி, அவங்க ஒரு விஷயத்த சாப்பிட்டாங்க அப்படின்னா அது ரொம்பவே பாப்புலரா இருக்கும், மார்க்கெட்ல அடுத்து உன் பொருளுக்கு தான் டிமாண்ட் அதிகமாக போகுது. ரியோடா பேம்போ ஷூட்கான பேட்டர்ன்ஸ் நான் வாங்கிக்கிறேன், ரியோடா பேம்போ ஷூட்னு பிராண்ட் நேம்ல நான் வைக்க போறேன், அட்வான்ஸா கூட காசு தரேன் அப்படின்னு எர்சா சொல்லவும், எனக்கு ஓகே தான் நம்ம ஹீரோ சொல்றான். உன் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதுல சந்தோஷம் எர்சா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ நிகழ்நியமுக்கு போனா ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கா, நம்ம ஹீரோ காப்பாத்தலான்னு போனா அந்த பொண்ணு ஆர்டர் கொடுக்கவோ சில பேர் அதை பிடிக்கிறாங்க. இவ போய் அதை தலைய வெட்டவும் ஒரு மேஜிக் கார்க்குள்ள அதோட தலைய பொடிச்சு வச்சுக்கிட்டாங்க. என்ன நடக்குதுன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். எங்க பிரின்சஸோட மிஷன்ல கொஞ்சம் தலையிடாம இருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும், என்னது பிரின்சஸா நம்ம ஹீரோ பாக்குறான். நிகோனியம்ல ஐட்டம் டிராப் ஆகாது, பட் பிரின்சஸ் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு அந்த ஆள் சொல்றாரு. நிகோனியம்ல யாருக்குமே ஐட்டம் டிராப் ஆகாதுங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது, பட் அதுல இருந்து ஏர் ரிலீஸ் ஆகுது, அந்த ஏரை பிடிச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்றாரு. ஏர் எல்லாம் கூடவா வாங்குறாங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறார். பிரின்சஸோட ஐடியா தான், அவங்க ஒவ்வொரு தடவையும் அங்க வந்து ஏரை கலெக்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால நாங்க மொத்தமா கலெக்ட் பண்ணிட்டு போறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது கூட நல்ல ஐடியா தான், எனக்கும் மேஜிக் கார்ட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எமிலி நம்ம காசு சேர்த்து வச்சு ஒரு புது வீட்டுக்கு போறதா அப்படி இல்லைன்னா மேஜிக் கார்ட் வாங்குறதான்னு கேட்கவும், உன்னோட விருப்பப்படியே பண்ணுறியோடா அப்படின்னு சொல்லி எமிலி சொல்றா. அப்படின்னா என்ன மன்னிச்சிட்டு, நம்ம புது வீட்டுக்கு போக நீ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மேஜிக் கார்ட் இருந்தா நம்மளால நிறைய சம்பாதிக்க முடியும், அப்ப குயிக்காவே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எமிலி சொல்றா. சோ அப்படின்னா நாளைக்கு போய் மேஜிக் கார்ட்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்றாங்க. கடைக்கு போனா ஒரு பொண்ணு சவுண்ட் கேக்கு, இது கடைக்குள்ள இருந்தானே வருது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும், ஒழுக்கா அழுற மாதிரி தெரியுது அப்படின்னு எமிலி உள்ள போய் பார்த்தா எங்க அப்பாவை காணும் அப்படின்னு அழுதுட்டு இருக்கா. எங்க போனாருன்னு கேட்கவும், ஓ பறிச்சுட்டு வரேன்னு போனாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. ட்ராப்ஸை கலெக்ட் பண்ண அவர் போயிருக்காரு, ஆர்சனட்ங்கிற டஞ்சன்ல தான் அது கிடைக்கும்னு எமிலி சொல்லுவோம். நாங்க போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு வரோம் அப்படின்னு இவங்க போறாங்க. இந்த ஆர்சனக் அப்படிங்கிற டஞ்சனை காமிக்கிறாங்க. இதெல்லாம் டாண்டராக் மான்ஸ்டர்ஸ், அதை ஒன்னு ஹேட் பண்ணாது, கவலைப்படாத அப்படின்னு எமிலி சொல்றா. அப்படி அவங்க போற வழியெல்லாம் அதை மறைச்சிட்டு இருக்கு. ஹீரோ ஷூட் பண்ணாலும் அதுக்கு எதுவும் ஆகல. எமிலி அசால்ட்டா ஒரே அட்டாக்லயே அடிச்சு அதுங்க எல்லாத்தையும் தோக்கடிக்கிறா. லெவல் 1லயே இவங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பாக்குறாங்க. ஓகேபோட அப்பா அந்த தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்க ஃபாஸ்டா போய் பார்த்தா அவரு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ எழுப்பி பார்த்தாலும் எந்திக்கல. இதை பார்த்துட்டு எமிலி செம கடுப்பாவரா. இவர் பொண்ணு அழுதுட்டு இருக்கா, இவர் ஜாலியா தூங்கிட்டு இருக்காரு. சுத்தியில எடுத்து ஒரே போடுதான். என்னாச்சுன்னு அவர் கேட்கவோ, தூங்குறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு எங்க விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கவும், அவ்வளவு மருந்து கடையிலேயே விட்டுட்டு வந்துட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இங்க எதுக்கு வந்து தூங்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும், லைட் அண்ட் ஹெவி ராக்ஸை கலெக்ட் பண்றதுக்காக வந்த என்னோட நியூ ப்ரோட்டோடைப்க்கு அது தேவைன்னு அவர் சொல்றாரு. ஆல்ரெடி ஹார்ட் ராக் கிடைச்சது, லைட் ராக் தான் என்னால எடுக்க முடியல. அங்க பாருங்கன்னு அவர் காமிக்கிறாரு. ஒரு கல்லு மேல பறந்துட்டு இருக்கு, அதுதான் லைட் ராக், காத்த விடவும் லேசா இருக்கும், அதான் அது மேல பறக்குன்னு சொல்லவும், எமிலியை நம்ம ஹீரோ தூக்குறான். எமிலி நீ லேசா தான் இருக்க, பட் உன் சுத்தியல் ரொம்ப வெயிட்டா இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். எமிலி அந்த லைட் ராக் டிஸ்ட்ராய் பண்ணவும் உங்களுக்கு ஒரு பூ கிடைக்குது. பூவை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் என்ன பண்ண போறேன்னு வெளியே வந்து பாருங்க அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. அது திரும்பவும் லைட் ராக்காவே மாறணும், அது ஸ்ட்ரையா மாறணும்னா யாரும் அதை பார்க்க கூடாதுன்னு தள்ளி போய் நிக்கிறாங்க. அங்க சீலிங் இருந்ததுனால மேல பறந்தாலும் தட்டிட்டு போய் நின்னுச்சு, இங்க அப்படி இருக்காதுன்னு இவங்க யோசிக்கவும், அது மாறின அடுத்த சைன் ஃபாஸ்டா போய் பிடிச்சிடணும்னு அவர் சொல்றாரு. என்னால ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ அது திரும்ப மேல பறக்கவும் இவர் ஃபாஸ்டா போய் பிடிக்கிறேன்னு மிஸ் பண்ணியிருந்தாரு. ஹீரோ ஃப்ரீசிங் புல்லட்டை யூஸ் பண்ணியிருந்தான். அது வெயிட்லெஸ்ஸா இருந்தாலும் ஐஸ் வெயிட்டா இருக்கும், கீழே வந்து தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த கார்டை நான் மேக் பண்ணி முடிச்சிட்டேன், இந்த அங்க இதை நீங்க எடுத்துட்டு போங்கன்னு அவர் சொல்லவும், இவ்வளவு காசு உள்ளதை ஃப்ரீயா தரீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், இதை செய்யறதுக்கு நீங்க 2 பேரும் பெருசா ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அது போக ரியோடா நம்ம டவுனியா நீ ப்ரொடெக்ட் பண்ணிருக்க, செக்ராவோட புது ஹீரோவே நீதான், சோ ப்ளீஸ் இதை ஏத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த கார்ட்டை நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு
முழுக்க சொல்றா. சரி நீங்களும் அந்த கார்ட்டை வாங்கிடுறாங்க. லோலோவோட 4th ஃப்ளோருக்கு போய் நிறைய பேம்பு ஷூட்டை கலெக்ட் பண்றாங்க. ஈவன் இந்த கார்ட்டே ஃபில் ஆயிடுச்சு. அவங்களோட மேஜிக் கார்ட் இருந்ததுனால தான் நிறைய கலெக்ட் பண்ண முடிஞ்சது. சரி நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு இவங்க கிளம்புறாங்க. நீ இதை கில்டில் போய் கொடுத்துட்டு வந்துரு, நான் வீட்டுக்கு போய் சமையல பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எமிலி சொல்றா. நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்றான். என்னோட ஆனியன்ஸ்க்கு வரும் 10,000 தானா, நீ காசு தரக்கூடாதுங்கிறதுக்காக கம்மியா ரேட்டு சொல்றேன் அப்படின்னு ஒருத்தர் எர்சா கிட்ட கத்திட்டு இருக்கான். எனக்கு 20,000 வேணும் அப்படின்னு கேட்கவும் நான் நியாயமான ரேட்ல தான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு எர்சா சொல்றான். அவன் அட்டாக் பண்ண போகவும் நம்ம ஹீரோ அவன் கையை ஃப்ரீஸ் பண்ணிட்டு போதும் நிறுத்திக்கோ, எர்சா உனக்கு நியாயமான ரேட்ல தான் சொல்றா, அப்படியும் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அப்படின்னு பேம்பு ஷூட் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வெளியே எடுத்து வச்சுட்டு இந்த ஆனியன்ஸை நான் வாங்கணும்னு நினைச்சா அதுக்கு எவ்வளவுன்னு கேட்கவும் 120 பீலோன்னு எர்சா சொல்றா. இந்த மேஜிக் கார்ட்ல ஆட்டோமேட்டிக்கா பொருளோட வேல்யூவை கால்குலேட் பண்ற சிஸ்டம் இருக்கு. உன்னோட இந்த ப்ராடக்ட் 8,400 பீலோ, நான் உள்ள வரும்போது எர்சா இதுக்கு 10,000 சொன்னேன், எல்லாமே நியாயமான பிரைஸ்ல தான் இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ என்ன அவ கூட சேர்ந்துட்டு என்ன ஸ்கேம் பண்ண பாக்குறியா, உனக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ அசால்ட்டா தடுத்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கி பலார்னு சவுட்லயே ஒன்று விடுறான். எர்சா நீ இந்த மாதிரிலாம் அந்த ஆளுங்க கூட கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை நம்ம ஹீரோ சொல்லவும் சாக்ரோல இருக்கிற ஒவ்வொரு அட்வென்ச்சரஸுமே உயிரை பணியை வச்சு தான் பொருளை கொண்டு வராங்க. ஸோ ஹையஸ்ட் குவாலிட்டி ரேட்டு தான் அவங்க போடணும்னு ஆசைப்படுவாங்க. சில சமயம் இந்த மாதிரி ஆளுங்களும் பிரச்சனை பண்ணுவாங்க. ஒவ்வொரு தடவையும் எனக்கு இந்த மாதிரி ஆளுங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல அப்படின்னு அவ சொல்லவும் பட் இனிமே உங்ககிட்ட பிரச்சனை பண்ணா நான் உனக்காக இருப்பாங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆனா அது பிரச்சனையை தான் கிரியேட் பண்ணணும்னு வா சொல்ற. உனக்கு பிரச்சனை வரும்போது நான் அவன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்காக நீ நிறைய பண்ணியிருக்க நம்ம ஹீரோ சொல்லவும் எர்சா நம்ம ஹீரோ கிட்ட போறா. என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா டக்கு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணியிருந்தா. உடனே நம்ம ஹீரோவை ஷாக் ஆகுறா. இது ஒரு ஐட்டம் ட்ரேட் கிடையாது, இது என்னோட மனசுல இருந்து நான் உனக்கு கொடுக்கறது, இந்த மொமெண்ட்டை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் அப்படின்ட்டு எர்சா போறா. லோலோவோட லெவல் 4க்கு போய் இன்னும் நிறைய பேம்பு ஷூட்டை கலெக்ட் பண்றாங்க. அதோட வேல்யூ என்னன்னு செக் பண்ணி பார்த்தா 200,000 அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. புது வீட்டுக்கு போறதுக்கு தேவையான காசு கிடைச்சிடுச்சு அப்படின்னு இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த இவங்களோட பழைய வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் காலி பண்றாங்க. இந்த இடத்துல தான் எல்லாமே முதல்ல ஆரம்பிச்சது, இந்த இடத்த விட்டு போறதுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குல்ல அப்படின்னு எமிலி சொல்றா. நம்ம ஹீரோவுமே யோசிச்சு பாக்குறான் 20,000ங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. எமிலி நம்ம புது வீட்டுக்கு போனாலுமே மாசம் 20,000ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல, இந்த வீடியோமே நம்ம வாடகை கொடுத்து வச்சுக்கிடுவோமா, இந்த இடத்துல நமக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு, தேவைப்படுறப்ப அப்பப்ப நம்ம இங்கே வந்து இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எமிலியோ சரி ஓகேன்னு சொல்றா. இப்போ இவங்க புது வீட்டை காமிக்கிறாங்க. குட் மார்னிங் ரேயோட பிரேக்ஃபாஸ்ட் தயாரா இருக்குன்னு எமிலி சொல்லுவோம். உன் சாப்பாடு தான் எப்பவுமே பெஸ்ட் நம்ம ஹீரோ சொல்றான். எமிலியோட கேரட் டிஷ்ஸ்க்கு நான் தான் உலகத்திலேயே பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லி ஈவ் சொல்றா. நீ எப்ப இங்க வந்து நம்ம ஹீரோ கேட்கும்போது கேரட் எங்கெல்லாம் இருக்கும் அங்க நானும் இருப்பேன் அப்படின்னு பன்னிகேல் சொல்றா. புது வீட்டுல எல்லாரும் ஒண்ணா இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எமிலியோ பன்னிகேலும் மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம ஹீரோட டீமா இருக்கிறாங்க. ஹீரோக்கு இப்ப நிறைய காசு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால புதுசா ஒரு நல்ல வீட்டுக்கு நம்ம ஹீரோ போயிட்டான். எல்லாம் நார்மலா தானே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோட்ல வேற லெவல்ல சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.